இந்த பூமிக்கு ஆத்மகாரகன் சூரிய பகவான். சூரியன்ட்ட இருந்து ஒளி வாங்கி தான் இங்கே எல்லாமே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. எல்லா மரம், செடி, கொடி, மனிதன் அனைத்து உயிரினங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே போல் நம்ம ஜாதகத்துலேயும் ஒரு ஆத்மகாரகன் இருக்கார். அந்த ஆத்மகார கிரகம் தான் நம்ம ஜாதகத்தை இயக்கிட்டு இருக்கு. நமக்கு நடைபெறக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, ஆத்மகாரனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே இயக்குறாரு. சரி, அந்த ஆத்மகாரகனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த ஜாதகத்தை பாருங்கள். ஆத்மகாரகன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக டிகிரி வாங்கியிருக்கோ, அதிக பாகை வாங்கியிருக்கோ அந்த கிரகம் தான் ஆத்மகார கிரகம். இந்த ஜாதகத்தில் புதன் அப்படின்ற கிரகம் 24 டிகிரி வாங்கியிருக்காரு. மற்ற எல்லா கிரகங்களுமே டிகிரி கம்மியாக தான் வாங்கியிருக்கு. புதன் மட்டும்தான் அதிக பாகை வாங்கியிருக்காரு. அப்படிங்கும் பொழுது இந்த ஜாதகத்தை இயக்கக்கூடியவர் புத பகவான். அப்போது இந்த ஜாதகர் என்ன பண்ணணும்? புதன் பகவானுடைய, அதாவது பெருமாள், அவருடைய அவதாரங்கள் 10 அவதாரங்கள் இருக்குது. அதுபோல் பெருமாளை வழிபாடு செஞ்சாங்கன்னா இந்த ஜாதகக்காரங்களுக்கு ஒரு அமைதி, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, அடுத்தது என்ன செய்யலாம், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது சரியாகிறது, என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவுகளை கொண்டு வந்து தருவார். ஆத்மகாரகனை வணங்கினா உடனே கோடீஸ்வரன் ஆகிடுவேன்ற மைண்ட்லேருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அன்றாட மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஆத்மகாரகன் செஞ்சு கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அதிக பாகை வாங்கியிருந்தால் சிவபெருமான், சந்திரன் அதிக பாகை வாங்கியிருந்தால் பெண் தெய்வங்கள், அதாவது சமயபுரம் மாரியம்மன், அதுபோல் தனித்த பெண் தெய்வங்கள். புதன் அதிக பாகை வாங்கியிருந்தால் பெருமாள், செவ்வாய் அதிக பாகை வாங்கியிருந்தால் முருகப்பெருமான், குரு அதிக பாகை வாங்கியிருந்தால் தட்சிணாமூர்த்தி, சனி அதிக பாகை வாங்கியிருந்தால் ஆஞ்சநேயர். ராகு கேதுக்களை விட்டுருங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.